வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஆழமான அலசலுக்குள்ள போகப் போறோம். வாங்க, நாம இன்னைக்கு பார்க்க போற ஆதாரம் தந்த்ரா வழியில் தாம்பத்தியம் புத்தகம். குறிப்பா அதோட 3வது அத்தியாயத்துல 3வது பகுதி, ஐம்புலன்களும் பாலின்பமும்ங்கிற தலைப்பு. அதாவது பக்கம் 239லிருந்து 241 வரைக்கும். இந்த பகுதி நம்மளோட 5 புலன்கள் அது எப்படி அந்த தாம்பத்திய இன்பத்தோட ரொம்ப அடிப்படையா கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லுது. இது வெறும் உடம்பு சம்பந்தப்பட்டது இல்லாம புலன் உணர்வு, மனசோட கவனம் இதெல்லாம் எவ்வளோ முக்கியம்னு பேசுது. சரி, இந்த பக்கங்களை கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? ஒன்னொன்னா போவோம். முதல்ல பக்கம் 239. இங்க ரொம்ப உறுதியா ஒன்னு சொல்றாங்க. பாலின்பம்ங்கிறது 5 புலன்கள் வழியா மட்டும்தான் உணர முடியுமா, வேற வழியே இல்லைன்னு சொல்றாங்க. இத புரிய வைக்க சாப்பாட்டோட ஒப்பிடுறாங்க. இந்த ஒப்பீடு பத்தி என்ன சொல்றீங்க? இது சரியா இருக்கா? ஆமா, இது ஒரு ரொம்ப அடிப்படை, ஆனா அதே சமயம் ஒரு தீவிரமான பாயிண்ட். பாக்குறது, கேக்குறது, வாசனை, சுவை, தொடு உணர்வு, இந்த 5 வழி மட்டும்தான்னு சொல்லுது. இங்க நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா, மனசோட ரோல் என்னன்னு அவங்க வரையறுக்கிற விதம். ஓ, மனம் நேரடியா இன்பத்தை அனுபவிக்காதான், புலன்கள் கிட்டேந்து வர இன்ஃபர்மேஷனை வச்சுதான் அது ப்ராசஸ் பண்ணும். அது ஒரு கருவி மாதிரி தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த செவிப்புலன் உணர்வால் இன்பத்தை பெறுவதில்லை அப்படிங்கிற மாதிரி வரிகள் எல்லாம் ஒவ்வொரு புலனும் தனித்தனியா இயங்குதுன்னு காட்டுது. சரி சரி. இதெல்லாம் இல்லைன்னு சொல்றவங்கள கொஞ்சம் உலகியலுக்கு ஒத்து வராதவங்கள மாதிரி கூட சொல்றாங்க பாருங்க. அது கொஞ்சம் போல்டான ஸ்டேட்மெண்ட் தான். அப்போ புலன்கள் தான் கிங்கு, மைண்ட் சும்மா ஒரு ரிசீவர் மாதிரி அப்படிங்கிற அர்த்தத்துல. அப்புறம் இந்த ஐம்புலன்களையும் ஏக காலத்தில் தென்றலை வீசச் செய்வது போன்று மகிழ்விக்கச் செய்வது பாலின்பம் அப்படின்னு சொல்றாங்களே, அது ஒரு மாதிரி எல்லா சென்ஸும் ஒரே நேரத்துல ஆக்டிவேட் ஆகிற மாதிரி தானே? அது எப்படி நடக்கும்? இல்ல அதோட நோக்கம் என்ன? கரெக்ட். நீங்க சொன்னது சரிதான். இது ஒரு எப்படி சொல்றது, ஒரு உச்சகட்ட புலன் விழிப்பு நிலை. எல்லா சென்ஸும் தனித்தனியா இல்லாம ஒன்னா சேரும்போது வர்ற ஒரு பவர்ஃபுல் அனுபவம் சொல்றாங்க. நடைமுறையில இது ஒரு ஐடியல் ஸ்டேட்டா இருக்கலாம். ஆனா அதோட நோக்கம் என்னன்னா, அந்த உறவை மெக்கானிக்கலா பார்க்காம ஒவ்வொரு புலனையும் நல்லா இன்வால்வ் பண்ணி அந்த அனுபவத்தோட ஆழத்தை கூட்டணும் அப்படிங்கிறது தான். அந்த பக்கத்தோட கடைசியில பாத்தீங்கன்னா, ஐம்புலன்களை மட்டுமின்றி 6வது அறிவையும் கூட காலத்தில் மகிழ்விக்கக்கூடிய ஒரே செயல் அப்படின்னு சொல்றது. அது இன்னும் ஒருபடி மேல போகுது, அறிவையும் தொடர விஷயம்னு சொல்றாங்க. ஓ, இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. வெறும் புலன்கள் இல்லாம அறிவையும் சேர்த்து சொல்றாங்க. சரி, இப்போ அடுத்ததா பக்கம் 240க்கு போலாம். இங்க தான் விஷயம் இன்னும் கொஞ்சம் ஆழமாகுது. ஆணோட அனுபவத்துக்குள்ள போறாங்க. அந்த உறவன் போது ஆண் ரொம்ப கவனமா பேர் வகவுடன் இருக்கும்போது அவனோட மைண்ட் ஒரு ஹையர் ஸ்டேட்டுக்கு போகுதுன்னு சொல்றாங்க. இது எப்படி அவனோட செல்ஃப் எஸ்டீம், சுய மதிப்பு பண்புடன், அந்த மாஸ்குலினிட்டி, ஆண்மை பண்புடன் இதெல்லாம் பாதிக்குதுன்னு சொல்றாங்க. இது எப்படி கனெக்ட் ஆகுது? ஆமா, இதுதான் இந்த பகுதியில ரொம்ப முக்கியமான, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஐடியா. ஒரு தீவிரமான உடல் சார்ந்த, புலன் சார்ந்த செயல்பாடு நடக்கும்போது அதுல உச்சகட்ட கவனம் செலுத்துறது எப்படி ஒரு சைக்கலாஜிக்கல் இமோஷனல் ரிசல்ட் கொடுக்குதுன்னு கனெக்ட் பண்றாங்க. அதாவது சுய மதிப்பு கூடுறது, ஆண்மை உணர்வு வலுப்படுறது, இதெல்லாம். அப்போ அந்த செயல்பாடு வெறும் பிசிக்கல் இல்ல, ஒரு மென்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்குதுன்னு சொல்றாங்க. அதேதான், அந்த செயல்பாடு வெறும் இன்பம்ங்கிறத தாண்டி ஒருத்தரோட செல்ஃப் இமேஜே மாத்தக்கூடிய சக்தியோட இருக்குன்னு சொல்றாங்க. அந்த ஆழ்ந்த கவனத்துல மனம் பிரசன்ட் மொமெண்ட்ல நிக்குது. இது ஒரு மாதிரி தியான நிலை மாதிரி. அப்ப நம்மளோட வளைமையான கவலை, சந்தேகம் எல்லாம் அது பின்னுக்கு போயிடும். அந்த பகுதியில சொல்ற மாதிரி பழைய தோல்விகள், குறிப்பா அந்தரங்க வாழ்க்கையில் இருந்த நெகட்டிவ் நினைவுகள், பழைய சுய முன் ஏற்பாடுகளை விருந்தன விழுந்து படித்து முடித்துவிட்டு அதெல்லாம் மறைஞ்சிடும்னோ அவன் தன்னை ஒரு புதுசா பிறந்த மாதிரி உணர்வான். தன்னை மிகவும் சுத்தமானவனாக, புதிய சக்தி கொண்டவனாக நினைத்து திரும்ப திரும்ப பார்த்து புதுக்கணவனாகிறான் அப்படின்னு சொல்றது. இது ஒரு ரீபர்த் மாதிரி இல்லையா? ஆமா, அது ஒரு நல்ல உருவகம்தான். இது சும்மா மறக்கறதில்ல. அந்த அனுபவத்தோட தீவிரம் இருக்கு இல்லையா, அது பழைய நெகட்டிவ் கதைகள், நம்மள பத்தி நாமே நினைச்சுக்கிறது, அதையெல்லாம் ஓவர் ரைட் பண்ணி அந்த நேரத்துல ஒரு புது பாசிட்டிவான உணர்வை உருவாக்குது. இங்கேதான் அந்த தன்மையாக்க காரணம் அப்படிங்கிற கான்செப்ட் வருது. ஓ, தன்மையாக்க காரணம். ஆமா, அந்த உச்சக்கட்ட கவனமோ அதுக்கப்புறம் வர்ற திருப்தியும்
எதையும் சாதிக்க முடியும், என்கிட்ட தெம்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைய மனசுல ஆழமா பதிய வைக்குது. இது சும்மா அப்போதைக்கு வர ஃபீலிங் இல்ல, அது ஒரு டீப் சைக்கலாஜிக்கல் இம்ப்ரிண்ட் மாதிரி மாறுதுன்னு புத்தகம் சொல்லுது. இத தன்மையாக்க காரணம், இத இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? இது எப்படி அந்த நம்பிக்கையை உருவாக்குது? இது ஒரு செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபஸி மாதிரி வேலை செய்யுதா? கரெக்ட். நீங்க சொன்னது ரொம்ப சரி. அது ஒரு செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபஸி மாதிரி தான். அந்த ஆழ்ந்த திருப்தி, அந்த ஒருங்கிணைந்த கவனம் இருக்கும்போது, ஆண் தன்னோட திறமைய, தன்னோட ஆற்றல முழுசா உணர்றான். அந்த உணர்தல் தான் நான் திறமையானவன், நான் பவர்ஃபுல் ஐங்கிற எண்ணத்த இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குது. சரி. இந்த எண்ணம் ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் லூப் மாதிரி வேலை செய்யுது. இந்த நம்பிக்கை அந்த உறவுக்கு வெளியேயும் வாழ்க்கையோட மத்த சேலஞ்சுகளை பேஸ் பண்ற மனப்பான்மைய நிச்சயமா வெற்றி பெற முடியும் என்ற ஒரு நிச்சயமான மனப்பான்மைய உருவாக்குது, பாதிக்குது. இங்க வெற்றிங்கிறது வெறும் பிசிக்கல் இல்ல, அது ஒரு மைண்ட் செட் விக்டரி. அந்த மைண்ட் செட் தான் நிஜ உலக வெற்றிகளுக்கு பேஸ்மெண்டா அமைந்து. அப்படியானா இந்த புத்தகம் தாம்பத்திய உறவை குறிப்பா ஆணோட பார்வையில ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லனா செல்ஃப் அச்சீவ்மெண்ட் ஏரியா மாதிரி பாக்குதா? அந்த வெற்றி பெறும் பெரியதாக கனவுகள் காண்பதில்லை, நிதர்சனமாக வெற்றி காண்பதையே அப்போதே அவன் அறிகிறான் அப்படிங்கிற வரி இததானே சொல்லுது? ஆமா, அது அந்த டைரக்ஷன்ல தான் போகுது. இது வெறும் பிளெஷர் கன்சம்ஷன் இல்ல, இது ஒரு ஆழமான உள்நிலை மாற்றம், ஒரு எம்பவர்மெண்ட்கான சான்ஸ்னு சொல்லுது. முன்னாடி ஒருத்தன் தன்னை தகுதியே இல்லாதவன், வெட்கக்காரனாக இருந்த காலத்திலிருந்தே அப்படின்னு நினைச்சிருந்தா கூட இந்த உச்சகட்ட அனுபவம் அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை உடைக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்னு நம்புது. இது ஒரு தெரப்பியூட்டிக் ஆஸ்பெக்ட் மாதிரி தெரிஞ்சாலும் இதுவே முழுமையான தீர்வுன்னு சொல்லல. ஏன் அப்படி சொல்றீங்க? முழுமையான தீர்வு இல்லையா? ஏன்னா அதே பக்கத்துல ஒரு முக்கியமான உண்மையும் சொல்றாங்க. ஆனால் எப்போதும் ஏதேனும் ஒரு இலட்சியம் ஒவ்வொரு ஆணின் மனதிலும் இருக்கும் அப்படின்னு. அதாவது இந்த பவர்ஃபுல் அனுபவம் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாலும் மனுஷ இயல்புல இருக்கிற ஒரு தேடல், ஒரு ஏக்கம், ஒரு முழுமையடையாத ஃபீலிங் அது தொடர்ந்து இருக்கலான்னு ஒத்துக்கிறாங்க. இது மேஜிக் இல்ல, ஆனா ஒரு பவர்ஃபுல் டூல்னு காட்டுது. அந்த இலட்சியத்துக்கும் அந்த நேரத்துல உணர்ற யதார்த்தத்துக்கும் ஒரு கேப் இருக்கிறத கூட உணரலான்னு சொல்றாங்க. இந்த நுணுக்கத்தோட சரி, பக்கம் 241க்கு போலாம். இதுவும் ஆணோட அனுபவம், வெற்றி, அப்புறம் பெண்ணோட பங்கு, இத பத்தி தான் பேசுது. அந்த ஆழ்ந்த கவனம் எப்படி வாழ்க்கையோட மத்த வெற்றிகளோட கனெக்ட் ஆகுதுன்னு இன்னும் கொஞ்சம் விளக்குது. சாதாரணமானதாக இருக்கக்கூடிய பாலின்பத்துக்கும் இந்த மாதிரி தீவிர கவனத்தோட பண்றதுக்கும் என்ன வித்தியாசம்னு எப்படி சொல்றாங்க? இந்த பக்கம் அந்த ஆழ்ந்த கவனத்தை ஒரு திறவுகோல் மாதிரி பாக்குது. பால் இன்பம்ங்கிறது ஏனோதானோன்னு கடமைக்குன்னு செய்யும்போது அது வெறும் சடங்கு மாதிரி ஆயிடலாம். ஆனா இந்த புத்தகம் சொல்ற மாதிரி தீவிரமான ஒருங்கிணைந்த கவனத்தோட இலட்சியத்தின் அளவில் நிச்சயமான வித்தியாசங்கள் இருக்கும்போது பண்ணும்போது அது ஆணை ஒரு ஆழமான உள் விழிப்புணர்வோட இணைக்குது. ஓகே. இந்த விழிப்புணர்வு ஒரு தெளிவான மனநிலை, ஒரு எனர்ஜி தருவதால அது வாழ்க்கையோட மத்த ஏரியாக்கள்லயும் மிகப்பெரிய காரியங்களை தனக்குரியதாக ஆக்கிக் கொள்கிறான், ஜெயிக்க உதவுதுன்னு சொல்றாங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கனெக்ஷன் இல்லையா? அந்தரங்கத்துல கிடைக்கிற ஒரு மைண்ட் செட் பப்ளிக் லைஃப்ல ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்றது. இங்கதான் ஒரு புது ஆங்கிள் வருது. ஆனா நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஆங்கிள். ஆணோட வெற்றிக்கு பின்னாடி பெண் இருக்கிறாங்கிற விஷயம். ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள். ஆவதும் பெண்ணாலே, அழிவதும் பெண்ணாலே. இந்த பழமொழிகள் எல்லாம் கோட் பண்றாங்க. இது எப்படி இந்த கான்டெக்ஸ்ட்ல யூஸ் பண்றாங்க? இது சும்மா ஒரு சோஷியல் ஸ்டேட்மெண்டா இல்ல அந்த அனுபவத்திலே இத உணர்றாங்களா? இதுதான் இந்த பகுதியில ரொம்ப முக்கியமான, ஒருவேளை கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான விஷயமா கூட இருக்கலாம். புத்தகம் இந்த பழமொழிகளை சும்மா சொல்லல. அந்த உச்சக்கட்ட அனுபவத்தின் போது ஆண் தன்னோட துணைவியோட செல்வாக்கு, அதாவது அவங்க கிட்ட இருக்கிற ஆக்க சக்தி அல்லது அழிக்கிற சக்தி, இதையெல்லாம் உள்ளுணர்வா ரொம்ப ஆழமா உணர்றான்னு வாதிடுது. அப்படியா? அந்த மொமெண்ட்ல உணர்ற அந்த இன்டர்டிபெண்டன்ஸோட தீவிரத்தை காட்டுது. இது லாஜிக்கா யோசிச்சு வர்றதில்ல, இது அந்த அனுபவத்துல வர்ற ஒரு இன்ட்யூஷன், ஒரு ஞானம்னு சொல்லுது புத்தகம். அப்போ அந்த உச்சகட்ட நிலையில ஆண் தன்னோட சுயத்தை மட்டும் இல்லாம தன்னோட இருப்புல, தன்னோட வெற்றியில தன் துணைக்கு இருக்கிற பங்கையும் ரொம்ப ஆழமா உணர்றான்னு சொல்றீங்களா? இது ஒரு பர்சனல் சேஞ்ச் மட்டும் இல்லாம ரிலேஷன்ஷிப் டைனமிக்ஸ் பத்தின ஒரு புரிதலா மாறுதா? கரெக்ட், சரியா புடிச்சிங்க.
அதுதான் மெயின் பாயிண்ட். அந்த ஆழமான இணைப்புல நான்கிற உணர்வு கொஞ்சம் விரிஞ்சு நாங்கங்கிற அந்த சார்பு நிலையோட யதார்த்தத்தை ஆண் முழுசா ஃபேஸ் பண்றான். அவனோட வெற்றி, அவனோட எனர்ஜி, அவனோட முழுமை கூட அவனோட துணையோட பிரிக்க முடியாம கனெக்ட் ஆயிருக்குன்னு அவன் உணர்றதா இந்த பகுதி சொல்லுது. ஆனா இது வெறும் கற்பனையோ தத்துவமோ இல்லனும் புத்தகம் சொல்லுது. பாலினம் குறித்த தத்துவார்த்த பார்வை மட்டும் அல்ல, யதார்த்தமான பார்வையும் இதுவேன்னு சொல்றது மூலமா இது ஒரு எக்ஸ்பீரியன்ஷியல் ட்ரூத், ஒரு பிராக்டிக்கல் ரியாலிட்டின்னு சொல்ல முயற்சிக்குது. இந்த பகுதி கடைசியில இதெல்லாம் சரியா புரிஞ்சுக்கிறது எவ்வளவு முக்கியம்னு மறுபடியும் சொல்லி, இன்னும் விளக்கங்கள் இருக்கு, திருப்திகரப்பட்ட விளக்கங்களும் உள்ளன அப்படின்னு ஒரு ஹிண்ட் கொடுக்கறாங்க. சரி, இந்த 3 பக்கத்துல இருந்து நமக்கு கிடைச்ச மெயின் மெசேஜஸ உங்களுக்காக சம்மரைஸ் பண்ணலாமா? முதல்ல பக்கம் 239. தாம்பத்திய இன்பத்தோட பேஸே 5 புலன்கள் தான் அடிச்சு சொல்லுது. அந்த புலன்களை முழுமையா உணர்வுபூர்வமா இன்வால்வ் பண்றது தான் அனுபவத்தை டீப் ஆக்குன்னு சொல்லுது. மனசோட வேலை புலன் உணர்வுகளை வாங்கி ப்ராசஸ் பண்றது தான், நேரடியா அனுபவிக்கிறது இல்ல. ரெண்டாவதா பக்கம் 240. இது ஆணோட இன்னர் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசுது. அந்த உறவின் போது வர இன்டென்ஸ் ஃபோக்கஸ், செல்ஃப் எஸ்டீம், மாஸ்குலினிட்டி இதெல்லாம் உயர்த்தி பழைய நெகட்டிவ் எண்ணங்களை தாண்டி வர சக்தி கொடுக்குது. அந்த தன்மையாக்க காரணம் கான்செப்ட் மூலமா இந்த மைண்ட் செட் எப்படி ஒரு பவர்ஃபுல் உள் நம்பிக்கையையும் செயல் விளைவையும் உண்டாக்குதுன்னு விளக்குது. இது ஒரு சைக்கலாஜிக்கல் ரீசெட்கான டூல் மாதிரி சொல்லப்படுது. மூணாவதா பக்கம் 241. இந்த ஆழ்ந்த மனநிலைய ஆணோட ஜெனரல் லைஃப் சக்சஸோட கனெக்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம அந்த உச்சகட்ட நெருக்கத்துல ஆண் தன்னோட துணையோட பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ் ரோலை ஆவதும் பெண்ணாலே உள்ளுணர்வா உணர்ந்து அந்த ரிலேஷன்ஷிப்போட இன்டர்டிபெண்டன்சியை ஆழமா புரிஞ்சுக்கிறான்னு சொல்றாங்க. இது வெறும் பிலாசபி இல்ல, எக்ஸ்பீரியன்ஷியல் ரியாலிட்டின்னு சொல்றாங்க. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த 3 பக்கத்துல சொல்ற விஷயங்கள் தாம்பத்திய உறவு அணுகிறதுக்கு ஒரு புது பார்வையை கொடுக்கலாம். இது வெறும் பிசிக்கல் மூவ்மெண்ட்ஸை தாண்டி சென்சரி அவேர்னஸ், மைண்டோட பவர், சைக்கலாஜிக்கல் சேஞ்சஸ், ரிலேஷன்ஷிப்போட டீப் டைனமிக்ஸ் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குது. குறிப்பா கவனம், நோக்கம் இது ரெண்டும் ஒரு அனுபவத்தையே எப்படி டோட்டலா மாத்த முடியுங்கிற கேள்வியை எழுப்புது. உடம்பு, மனசு, உறவு இந்த 3க்கும் இருக்கிற அந்த சிக்கலான கனெக்ஷனை இது அலசுது. அப்போ ஓவராலா இந்த பகுதி என்ன சொல்ல வருது? தாம்பத்திய உறவை வெறும் உடல் இன்பமா பார்க்காம 5 புலன்களோட முழு விழிப்புணர்வோட ஆழ்ந்த மனக்கவனத்தோட அப்ரோச் பண்ணும்போது அது ஒருத்தரோட சுய உணர்வை, நம்பிக்கைய, அவங்களோட லைஃப் பாத்தையே மாத்தக்கூடிய சக்தி இருக்கிற ஒரு பவர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸா மாறலாம்னு இந்த புத்தகம் ரொம்ப அழுத்தமா சொல்லுது. ஆமா, இது ஒரு உடல் சார்ந்த செயலை ஒரு ஆழமான சைக்கலாஜிக்கல் மற்றும் ரிலேஷன்ஷிப் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான ஒரு கருவியா பாக்குது. இங்க உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கடைசி கேள்வி. நாம இப்ப பேசின இந்த பகுதி பெரும்பாலும் ஆணோட அக அனுபவம், அவனோட சுய உணர்தல், அப்புறம் அதோட விளைவா அவன் பெண்ணோட பங்கு உணர்றது, இதுலதான் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுது. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது இல்லையா? ஆமா. இதே தியரிட்டிக்கல் ஃப்ரேம்வொர்க்குள்ள இதே மாதிரி ஒரு ஆழமான புலன் சார்ந்த கவனமான அனுபவத்தை முதன்மையா பெண்ணோட பார்வையிலிருந்து விவரிச்சா அந்த அனுபவம் எப்படி இருக்கும்? அதனால வர்ற உள்நோக்குகள், சுய உணர்தல்கள், உறவுநிலை புரிதல்கள் எல்லாம் எப்படி வித்தியாசப்படலாம்? இது நாம இன்னும் யோசிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம். நிச்சயமா. நல்ல கேள்வி. இந்த கேள்வியோட இன்னைக்கு நம்ம அலசல முடிச்சுக்கலாம். அடுத்த முறை சந்திக்கிற வரைக்கும் தொடர்ந்து ஆராயுங்கள்.